வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுறை. குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்கு பரிசுத்த வேதாகமத்தின் முக்கியமான செய்திகளிலே ஒன்று, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த கருத்தை ஒட்டி வேத்திரிய தத்துவத்தை மையமாக கொண்டு சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்து தொடர்ந்து புது புது வகையான இன்ப துன்பங்களில் சிக்கி தவிப்பதும், இவற்றை நீக்குவதற்கு பதிலாக பெருக்குகின்ற வகையிலே அரசியல் சாணக்கியம், பக்தி வழிபாடுகள், பொருளாதார நிபுணத்துவம் என்று மக்களை தூண்டிவிட்டு தொடர்ந்து ஒரு நிறைவற்ற நிலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கின்ற அவலம் இன்று வரைக்கும் தொடர்கிறது. இவற்றையெல்லாம் அறிவின் துணை கொண்டு சிந்தித்து தெளிவு பெறுவதுதான் தீர்வே தவிர, சிந்திக்காமல் இருப்பதோ, சிந்திக்க மறுப்பதோ, சிந்திக்காமல் மற்ற கருத்தை ஆதரிப்பதோ அல்லது எதிர்த்து போராடுவதோ சிக்கலுக்கு தீர்வாகாது. The remedy for all problems is enlightenment. அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. மனம் சார்ந்து வாழ்கின்ற வரைக்கும் நிறைவான பெரும்பத்தை தூக்க முடியாது. அறிவு சார்ந்த வாழ்க்கையில அணு அளவும் பிரச்சனைகள் வராது. அந்த வகையிலே அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கின்ற வேதாத்திரியம் என்ற மனவளக்கலை தத்துவங்களும் பயிற்சி முறைகளும் விஞ்ஞானபூர்வமாக பயனளிப்பவை. அருட்தந்தையின் அறிவில் விளைந்த கருத்துக்களை விஞ்ஞானத்தோடு இணைத்து சொல்கின்ற போது கேட்பவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை, ஈடுபாடு, ஆர்வம் ஏற்படும். இதை தொடர்ந்து பயிற்சிகளை செய்கின்ற போது அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவங்கள் உடல்நல மேன்மை, மன நிறைவு, வாழ்க்கை வளம், நட்பு நலம், இவையெல்லாம் இருந்த நிலைக்கும் மாறாக மேன்மையை நோக்கி பயணிக்கின்ற போது இந்த பயிற்சி முறைகளிலே ஈடுபாடு அதிகமாகும். அதை தொடர்ந்து முயற்சியிலே, பயணத்திலே, வாழ்கின்ற காலத்திலேயே நிறைவும் பெற முடியும். அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைந்துவிடும். இந்த பேரின்பத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் என்ற பெரு நோக்கத்தில் மற்ற மகான்கள் கருத்துக்களையும் சிந்திக்கின்ற போது மகிழ்ச்சியின் கருத்து எந்த மகானுடைய கருத்துக்களுக்கும் முரண்படுவது இல்லை. அதனோடு ஒன்று இணைந்து உடன்பாடோடு பயணிக்கிறது. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் குழப்பமாக இருந்த பல கருத்துக்களுக்கு அறிவுபூர்வமான விளக்கத்தையும் தந்து நமக்கு நிறைவளிக்கிறது. இயற்கையில அனைத்து ஜீவன்களின் தேவைகள் அதன் பிறப்பிலேயே இணைக்கப்பட்டிருப்பது தெய்வ நீதியான அன்பும் கருணையும் இணைந்த வெளிப்பாடு. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, ஒன்றின் ஒன்றாக பொருளானது, ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது என்று கண்ணாசன் பாடலில் வந்தது போல எல்லாம் அதற்குள்ள அடங்கியிருப்பதை உணர்ந்தால் இணக்கமும் இனிமையும் காக்கப்படும், மேன்மை பெறும். நாம பூமியிலிருந்து எதையாவது கொடுத்து எடுக்கிறோம் பாருங்களேன். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்றார் இயேசுபிரான்.
ஏன்னா பூமியில இருந்து எதையுமே நம்ம பணம் கொடுத்து எடுக்கல, எல்லாம் நமக்கு உடையதாக உரிமை உடையவனாகத்தான் பயன் கொள்கின்றோம். அப்படி எடுத்த பொருளை என்னுடையது என்று உரிமை பாராட்டுகின்றோம். எந்த பொருளாக இருந்தாலும் இந்த பூமியை தவிர்த்து வேறு கிரகத்திலிருந்து வந்த பொருளா, மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா போட்டுக்கிட்டாலும் பூமியில் உள்ளது தானே. அதனால நாம் பயன்படுத்துகின்ற பணம் என்று சொல்கிறோமே, அது கூட இங்கிருந்து எடுக்கப்பட்ட பொருளால் அச்சடிக்கப்பட்ட காகிதம் தானே அது. இல்ல இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கோல்டு, டாலர். அப்ப அந்த தங்கமும் பூமிக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டது தானே. பட்டினத்தார் அழகா சொல்லுவார், இறைவனுக்கு எத்தனையோ அபிஷேகம் செய்யறோம், மிக உயர்ந்த காஸ்ட்லியான அபிஷேகம் எதுன்னா கனக அபிஷேகம், பொற்காசுகளை கொட்டி அபிஷேகம் பண்றது. கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை. காசாசை உள்ளவன் தானே சந்தோஷப்படுவான். இவனுக்கு எது காசு ஆசை? எந்த ஆசையும் கிடையாது. அடுத்து சொல்ற பாருங்க, கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை, அதுவும் நீ தந்தது. இந்த பொண்ணு யார் கொடுத்தது? நீ கொடுத்ததுதான். அப்ப எனதென்ற செயல் ஏது? எனதென்ற பொருள் ஏது? நானும் சொல்லிக்கிறேனே, என்னுடையது என்று என்ன செயல் நான் செய்தேன் சொல்வதற்கு, என்னுடையது என்று என்ன உடைமை என் பொருள் என்று சொல்வதற்கு. எனவே நீ அல்லால் உலகம் ஏது மா தவமே என்று முடித்தார். மா தவன் சொல்லியிருந்தா பார்க்கடலு, அப்படியே சாந்தகாரம் பூஜை செய்யணும் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் அந்த காட்சி. ஆனா பட்டினத்தார் மா தவனேன்னு சொல்லல, நீ அல்லால் உலகம் ஏது மா தவமே என்றார். ஏன்னா அனைத்திற்கும் மூலப்பொருளாகிய அந்த சுத்த வெளி எப்படி ஆழ்ந்த தவத்தில் பூர்ண பிரக்ஞை நிலையோடு ஒன்றையும் நிலையாது தன்னையும் மறவாத நிலையில் இருக்கிறோமோ, அது போல் உள்ள ஒரு பரம்பொருள் அல்லவா. அதிலிருந்து வந்து அனைத்தும் அறியதானே. அதனால் மனிதன் செய்வது தவம், இறைவன் இருப்பது மா தவமே என்றார். அது ஏன் மதிப்பு கூட்டிட்டோம்னா, சாமி சொல்லுவாங்க, இரும்பு போல தங்கமும் ஏறாம கிடைச்சா நட்டு போட்டுல தங்கத்துல செஞ்சிருப்போம். அது பூமிக்கு மிக ஆழத்துல சிறு அளவு மட்டுமே கிடைப்பதனால அதை உடைமைப்படுத்திக் கொள்வதிலே மனசு சந்தோஷப்படுது, பெருமைப்படுது. அதனால யூதாசுக்கு 30 வெள்ளி மேல ஆசை வந்த மாதிரி மக்களுக்கும் காசு மேல, தங்கத்து மேல பேராசை. ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவுகள் வரும்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. பரிசுத்த ஆவின்னா சுத்தவெளி அறிவு. அந்த அறிவுக்கு விரோதமாக எண்ணம் சொல் செயலை பயன்படுத்தினால் அது அவனுக்கு இம்மையிலும் இந்த பிறப்பிலும் மறுமையிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய பிறப்புகளிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. இதே கருத்தை பைபிளுக்கு முன்னால் திருக்குறளை சொன்னாங்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும், மன்னிப்பது இல்லை. உன்னுடைய மனசாட்சிக்கு தெரிந்து ஒரு பாவத்தை செய்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. அதுக்குரிய தண்டனை கொடுத்தே தீரும். தன் நெஞ்சே தன்னை சுடும். எங்கிருந்தோ விலை வருவதில்லை, நமக்குள்ளே இருக்கு. அதனால நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன்னு ஆசை பாவம் பின்தொடரும். சரி,
எது பாவம் எது புண்ணியம்? இப்போ இரவு நேரத்துல வழிப்பறி செய்கிறான் ஒருத்தன், காலையில் பார்க்கிற போது ஒரு செத்து கிடக்குறான். மக்கள் சொல்றாங்க, எவனோ பாவி பணத்துக்காக கொலை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்றான். அதே ஆபரேஷன் வயிற்றுல கிழிச்சான் பாருங்க, அதே மாதிரி அறுவை சிகிச்சை அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள மருத்துவ வயிற்றை கிழிச்சு சிகிச்சை எல்லாம் பண்ணி முடிச்சு உயிரை காப்பாத்தினார். தெய்வம் போல உயிரை காப்பாத்துங்க டாக்டர்ன்றோம். 2 பேர் வயிற்று தான் கிழிச்சாங்க. அவன் கிழிச்சது பணத்துக்காக, இவரு கிழிச்சது சிகிச்சைக்காக. அங்க உயிர் போச்சு, இங்க உயிர் காப்பாற்றப்பட்டது. அப்ப செயல் ஒன்றுதான், கொஞ்சம் டெக்னிக்கலி மாறுபாடு என்றாலும் விளைவு வேறு வேறு. அப்போ ஒரே செயலுக்கு 2 விளைவுகள் வரும். ஒன்று தர்மம் சார்ந்திருந்தால் ஒரு விளைவு, தர்மத்துக்கு முரண்பட்டால் மாற்று விளைவு. எண்ணம் சொல் செயல் இவைகள் மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையினோடும் உண்மையிலே இன்பத்தை விளைத்துக் கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமா. இதற்கு முரணானவெல்லாம் புத்திமிக்கோர் பாபம் என விளங்கிக் கொள்வர். யாருக்கு பாவம் தெரியும்? புத்திமிக்கோர் பாவம் என விளங்கிக் கொள்வர். புத்தி இல்லாதவன் என்ன நினைப்பான்? நான் செய்யறதான் கரெக்டுமா. இப்படி மனிதன் செய்கின்ற செயலுக்கு விளைவு என்ன என்பதை சிந்தனை செய்து பார்க்கணும். பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான். அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். சாமி சொன்னாங்க, புத்திமிக்கோர் பாபம் என விளங்கிக் கொள்வார். இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் கண்ணாசன். அப்ப ஆராய்ந்து பார்த்தால்தான் அறிவுக்கு புலப்படும் இயற்கை நீதிகள், தெய்வ நீதி. வளர்ந்த மனிதன் ஆசைகளால் வாழும் வழிகளில் நேர்மை தவறுகிறது. தர்மம் தவறுவதால் அதர்மம் தலையெடுக்கிறது. செயல் ஒழுக்கம் நீர்த்து போனால் தெய்வ நீதி என்ன பண்ணும்? ஒன்னும் சொல்லாது. அமைதியா பாபத்துல கணக்கு எழுதிடும். இப்போ அதிகமா சாப்பிட்டுட்டேன் அப்படின்றத கொஞ்ச நேரத்துல நமக்கு ஞாபகப்படுத்துது. ஒரு வயிற்று வலியை கொடுத்து, ஜீரணிக்கிற அளவுக்கு மேல சாப்பிட்டுட்டேன்னா இனிமே சாப்பிடாத அப்படிங்குது. அதை நாம பொருட்படுத்துறோமா? ஒரு ஜெலுசில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்படியே கொஞ்ச நாளைக்கு போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, அல்சர். அப்போ அது மன்னிப்பது இல்லை, நினைவுபடுத்துச்சு, நம்ம அலட்சியப்படுத்தினோம். அது மறுபடியும் நினைவுபடுத்துச்சு, நம்ம மறுபடியும் அலட்சியப்படுத்தினோம். அந்த நினைவூட்டல் கடிதம் நம்பர் கூடிக்கிட்டே போகும். ரிமைண்டர் நம்பர் 1 2 3 4. ஒரு ஸ்டேஜ்ல டக்குன்னு ரிமைண்டர் வரும், சம்மன் வர மாதிரி. அப்போ இமிடியேட் அட்மிட், ஹாஸ்பிட்டலு, சர்ஜரி, அல்சரு எல்லாம் சரியா போயிடும். எனவே ஒவ்வொரு செயலுக்குரிய விளைவை இறைவன் மறப்பதும் இல்லை, மன்னிப்பதும் இல்லை. நினைவுபடுத்துறான், புத்தி இருந்தா சிந்தனை செய்து பார்த்து திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் தெரித்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்ப வராம பார்த்துக்கோ. இல்ல நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன், நான் பரம பக்தன், நான் இப்படித்தான் இருப்பேன். எத்தனை பிழைகள், எத்தனை குறைகள், எத்தனை அடியேன், எத்தனை செய்யணும், பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன். நான் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நீ பொறுத்துக்கிட்டே இருக்கணும்.
இந்த டீல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இறைவனுடைய டீல் அப்படி போகுதான்னு பாத்தீங்கன்னா, மன்னிக்க தெரியாத கடவுள். அவன் மன்னிக்கிறதே இல்லை. என்ன விலை நிச்சயிக்கிறீர்களோ அதே விலை திரும்ப வரும். எதை அளிக்கிறீர்களோ அதையே அளிக்கப்படுவீர்கள். எந்த தராசின்படி அளக்கிறீர்களோ அப்படியே அளக்கப்படுவீர்கள். எதை கொடுக்கிறீர்களோ அதையே திரும்ப பெறுவீர்கள். For every action there is an equal and opposite reaction. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன? தவறிழைத்து பரமனைப்பின் வேண்டுவதால். அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொன்னா நம்மால் என்ன விளக்கம் சொல்றாங்க? துன்பம் வரும்போது நீ துன்பப்படவில்லை என்றால் துன்பம் துன்பப்படும். நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குது, அர்த்தம் தான் காணும். துன்பம் என்ன நம்ம மனசுனா போய் தனியா உட்காந்து புலம்புறதுக்கு, ஐயோ அவனை போய் துன்பப்படுத்தலாம் பார்த்தேன், அவன் துன்பப்பட மாட்டேன்றான், நான் என்ன பண்றது அப்படின்னு அழுகிறதுக்கு அது துன்பம் இல்லை நம்ம மனசுனா. வலுதியா சொன்னாரு. இப்போ மைசூர் பாக் சாப்பிட்டோம், அடிக்கடி சாப்பிட்றோம். எப்போ ஒரு நாளைக்கு தான், ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு கல்யாணம், காட்சி, கருமாதி. ஆனா ஏன்னா மாசத்துக்கு ஒரு 15-20 போவேன். இப்ப என்னதுங்க, இந்த மைசூர் பவுலிய கொலஸ்ட்ரால் எல்லாம் ஏறி உள்ள போய் அந்த ஃபேட்டு நம்ம உடம்புக்குள்ள கொலஸ்ட்ராலா மாறி ஒரு நாளைக்கு ஹார்ட் அட்டாக்கா வந்து நிக்குது. இல்ல ஏஞ்சியோ பண்ண வேண்டிய அளவுக்கு உள்ள பிளாக் 4-5 இடத்துல ஆயிடுது. இது யாருக்கு தெரியாது? கொழுப்பு அசைவம் சாப்பிடுவதால் தான் இருதய நோய்கள் வருகின்றன என்பது இந்த விஞ்ஞான யுகத்துல யாருக்கு தெரியாதுங்க? குறைந்தபட்சம் படித்தவங்களுக்கு. அப்ப தெரிந்தும் ஏன் அந்த தவறு செய்றோம்? கொரோனா பீரியட்ல கூட அந்த மீன் கடையில மட்டன் கடைக்கு கூட்டம் பாருங்களேன். அப்ப உயிர் போனாலும் விடுவேனே தவிர செத்து போன மீனை சாப்பிடாம இருக்க மாட்டேன், செத்து போன கோழி சாப்பிடாம இருக்க மாட்டேன், செத்து போன ஆட்டை சாப்பிடாம இருக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன சொல்ற வள்ளுவரு, அந்த மைசூப்பா கையில வச்சுக்கோ, அப்படியே பார்க்க ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணு. இது ஒண்ணு சாப்பிட்டா பிரச்சனை இல்லைத்தான், ஆனா மாசத்துக்கு 20 சாப்பிட்டா பிரச்சனை வரும் தான். அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் உள்ள பிரச்சனை பெருசாயித்தானே ஒரு நாளைக்கு பைபாஸ் சர்ஜரி கொண்டு போகுது. இந்த சனியை நான் சாப்பிடணுமா? இதை சாப்பிட்டுட்டு நாளைக்கு வருத்தப்படுறதுக்கு பதிலா சாப்பிட முடியலையே அப்படின்னு இன்னைக்கு வருத்தப்பட்டுட்டா நாளைக்கு வருத்தப்பட வேண்டி இருக்காது. இதுதான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர். நாளைக்கு வரப்போற கஷ்டத்துக்கு பதிலா இன்னைக்கே கஷ்டப்பட்டு வச்சுங்களேன், இது சாப்பிட முடியலையே, ஐயோ எல்லாரும் சாப்பிடுறாங்க நான் சாப்பிடலையே அப்படின்னு இன்னைக்கே வருத்தப்பட்டுட்டா நாளைக்கு பைபாஸ் சர்ஜரி வருகின்ற போது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, பைபாஸ் வராதுன்னு அர்த்தம். இதுதான் திருக்குறளுடைய உண்மையான பொருள். சாமி சொல்லுவாங்க, இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் போர் பொருத்தமில்ல உணர்ச்சியை தான் இன்பத்தின் மறுபெயரம் துன்பமாயும். இன்பம் யாவுமே துன்பம் ஆகுமே, இதுதான் வாழ்வின் அனுபவம் என்ற பழைய பாடல். அப்ப இந்த இரண்டுமே அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்று அதுக்குரிய காரணத்தை சொல்றார் மகரிஷி. இன்பம் வேறு துன்பம் வேறு அல்ல, இரண்டும் அறிவின் அலைகளே. தர்மம் சார்கின்ற போது இன்பத்தை தருகிறது, தர்மத்தை புறக்கணிக்கின்ற போது துன்பத்தை தருகிறது. ஒரே அறிவு தான் 2 விளைவுகளை தருகிறது. எனவே இன்பத்தின் எல்லையை சரியாக கணித்துக் கொண்டால் வாழ்க்கையில இன்பங்களை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? அதான் 5 அளவு முறை என்றார் மகரிஷி.
அளவோடு முறையோடு பற்றி கொண்டால் எல்லாமே நமக்கு இன்மையாகத்தான் இருக்கிறது. எனவே துன்பங்களை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த உடலின் தாங்கும் திறன் என்ன, ஒவ்வொரு புலனின் தாங்கும் திறன் என்ன, அதை புரிந்து பயன் கொண்டால் இந்த வாழ்க்கை சொர்க்கலோகமாக அமைத்துக் கொள்ள முடியும். இந்த அறிவை தருவது, இந்த அறிவை போதிப்பது, இந்த அறிவை விளக்க வேண்டிய கடமை உள்ளதுக்கு பெயர்தான் உண்மையான ஆன்மீகம். வாழும் காலத்திற்குள் மனிதன் பெற வேண்டிய ஏற்றத்தாழை வைத்து ஒரு தீர்ப்பு நம்ம எழுதுறோம். ஆனா இயற்கையில பார்க்கிற போது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்றார் வள்ளுவர் பிறந்த. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம். எத்தனை அழகின்ல பாக்குற நாட்டுல எல்லாம் காரு பங்களா அது இதுன்னு சூப்பரா தான் இருக்கிறானுங்க. ஆனா இந்த தர்ம நியாயம் பேசலான்னு பாருங்க, அவன் ஓட்டர் சைக்கிள்ல போயிட்டு ஒரு வேலையை சாப்பிட்டுட்டு ஒரு பேசிக் அமெனிட்டிஸ் அடிப்படை தேவைகளோட முடிஞ்சு போறான். என்ன அனுபவிச்சான்? அப்ப இந்த ரெண்டையும் பார்க்கிறான் மனுஷன். எது நமக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தா தர்மத்தை பின்பற்றினால் இப்படித்தான் இருக்கும். அது தூக்கி அந்த வச்சிரு, சொர்க்கமாவது நரகமாவது அப்படி அந்த வச்சிரு. இந்த பக்கம் வா, புத்தி இருக்குது, கிரியேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி, அடிக்கொள்ள அமோகமா வாழ்ந்துருவான். அப்போ அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். நினைச்சு பார்க்கறது இல்ல, ப்ரோப், ஆழமாக சிந்தனை செய்து பார்க்கணும், ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். அப்பதான் இதுக்கான காரண காரியங்கள் புரியும். என்ன புரியுது? ஒரு அயோக்கியனுடைய வாழ்க்கை வெற்றிகளும் மேன்மைகளும் சிறப்புகளும் இன்பங்களும், ஒரு நல்லவனுடைய வாழ்க்கை எளிமையும் சீர்மையும் அவன் படுகின்ற சில சிரமங்களும் நட்டங்களும். இதுக்கு காரணம் இவன் மட்டும் அல்ல, இவனுடைய முன்னோர்களும் காரணம். அதாவது நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் குலத்தின் கண் ஐயப்படும். 1/7 தான் நம்ம பொறுப்பு, 6/7 நம்முடைய முன்னோருடைய பொறுப்பு. 7 தலைமுறை கணக்கு இருக்குது. அதனால நம்ம இன்றைக்கு இந்த உடம்பை மட்டுமே வச்சுட்டு கணக்கு பார்த்தா பாவத்தின் கணக்கு புரியாது. பாவத்தின் கணக்கு 140 வருஷத்துக்கு என்போர்ஸ்மெண்ட்ல இருக்கும். அந்த உண்மையை புரிந்து கொண்டால்தான் இந்த உடலில் நான் சந்திக்கின்ற இன்ப துன்பங்களுக்கு இன்றைய காரியங்கள் மட்டுமே காரணம் அல்ல, கொண்டு வந்த கர்மவினை பதிவுகள் காரணம், அந்த பாவ புண்ணிய கணக்கு காரணம் என்பது புரியும். அதான் பைபிள் சொல்லுவாங்க, துன்மார்க்கனை கொழுக்கு வைத்து அறுப்பேன். வள்ளுவர் சொன்னார் பாருங்க, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம். இங்க பைபிள் சொல்லுது, துன்மார்க்கனை கொழுக்கு வைத்து அறுப்பேன். அவன் அயோக்கியம் தான், நல்லா கொடுத்து கொழு கொழுன்னு கொழுக்கு வச்சிருவேன். எதுக்கு? இடைய ஆட்டுக்கு நல்லா தீனி போட்டு வளர்த்தா ஆடு நல்லா இருக்குன்றதுக்காக வளர்க்குறான். எவ்வளவு எடை கொடுத்தோ அவ்வளவு காசு வரும். இறை போடும் மனிதனுக்கே இரையாகும் வெள்ளாடே, இதுதான் உலகம், வீண் அனுதாபம் கண்டு மயங்கி விடாதேன்னு ஆட்டுக்குட்டி ஒரு எச்சரிக்கை சொல்லுது ஒரு பாட்டு. அது மாதிரி மனுஷன் பண்ற உதவியெல்லாம் பார்த்து மயங்கர கூடாது, எதுக்கு பண்ணறான்னு யோசிக்கணும். ஏன்னா இறைவனே துன்மார்க்கனை கொழுக்கு வைத்து அறுப்பேன், நல்லா கொழுக்க விட்டு கொண்டு போய் ஜெயில போட்டுருவான். அப்புறம் என்ன அனுபவிக்கிறது ஜெயில? எனவே நாம் பெறுகின்ற அனுபவங்களில் வரக்கூடிய இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள், லாப நட்டங்கள், நன்மை தீவைகள், இவற்றெல்லாம் ஆராயும் போது அதற்கு ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பது விளங்கும்.
அதுக்கு பேர் தெய்வ நீதி, இயற்கை சட்டம். பொல்லாங்கு செய்கின்ற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வாராதிருக்கிறான். பொல்லாங்கு செய்கின்ற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஒளி என்றால் அறிவு, தெய்வீகம், தெய்வ நீதி. அப்ப பொல்லாங்கு செய்கின்றவன், பாவத்தை செய்பவன் ஒளியை பகைக்கிறான். பாருங்க, தர்மன் சூதாட்டத்துல உட்கார்ந்தான். அப்ப கேக்குறாங்க, திரௌபதி கிருஷ்ணா காப்பாத்து சொன்ன போது வந்து காப்பாத்தின கிருஷ்ணா, நீ ஏன் சூதாட்டம் ஆரம்பிக்கும் போதே வந்து தர்மம் தடுத்திருக்கலாம் அல்லவா? திரௌபதி மானபங்கப்பட்டிருக்க மாட்டாள் அல்லவா? கிருஷ்ணன் சொன்னா, நான் காத்துக்கிட்டான் திண்ணையில உட்காந்துட்டு இருந்தேன், கூப்பிடுவான் பார்த்துட்டு இருந்தேன். இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த தர்ம இந்த நேரத்துல கிருஷ்ணன் வந்துட்டான்னா நான் சூதாட முடியாதுன்னு நினைச்சான். கேளு, நினைச்சானா இல்லையான்னு? தர்மன் ஆமாண்ணா. அப்போ நாம் நம்முடைய புலன் சார்ந்து ஒன்றை செய்கின்ற போது மனசாட்சி கொஞ்சம் தள்ளி வச்சிடறோம். நீ பேசாம இரு, கண்டுக்காம இரு, நான் கொஞ்சம் அனுபவிச்சிடறேன். இப்படி பொல்லாங்கு செய்கின்ற எவனும் தெய்வத்தை பகைக்கிறான். இப்ப வராம இருந்தா பரவாயில்ல, அப்புறமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தன் கிரியைகள் கண்டிக்காத படிக்கு ஒளியின் இடத்தில் வாராதிருக்கிறான். ஏன்னா இவன் பேசாம இருந்திருந்தா கிருஷ்ணன் உள்ள வந்திருப்பான். இவன் என்ன நினைச்சா, நீ வந்துடாத, வந்துட்டேன்னா நம்ம விளையாட முடியாது. அப்போ தன் கிரியைகள் கண்டிக்காதபடிக்கு, கிருஷ்ணன் வந்தா சூண்டாத்துற தப்புன்னு கண்டிச்சிடணும் இல்லையா? அதனால இந்த தப்பு நான் செய்யணும், அதுக்கு கிருஷ்ணன் வரக்கூடாது. எனவே தன் கிரியைகள் கண்டிக்காதபடிக்கு ஒளிஞ்சிடத்தில் வாராதிருக்கிறான். என்னன்னா, நாம சேர அயோக்கியத்தனத்துக்கு கடவுள் ஒத்து போகணுமே. ஆடியார்ல ஒரு பிரம்மஞான வகுப்புல பேசும்போது மன்னிக்க தெரியாத கடவுள் அப்படின்னு பேசினேன். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஒரு 20 பேர் பக்கம் மேடைக்கு வந்துட்டாங்க. ஐயா, எல்லா மத நூல்களும் இறை மன்னிப்பான் என்றுதான் சொல்லுது. நாமும் மன்னிப்பை தேடித்தான் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போறோம். நீங்க இறை மன்னிக்க மாட்டான், மன்னிக்க தெரியாது அப்படி சொல்லிட்டீங்களே, அது எப்படி? நான் சொல்லுங்க, பெருசா ஆராய்ச்சி ஒன்றும் தேவையில்லைங்க ஐயா. நாம காலங்காலமா போய் செய்த பிழையும், செய்யாத பிழையும், அறிந்த பிழையும், அறியாத பிழையும் எல்லாம் பொறுத்தருள்வாயின்னு கேட்டுட்டு இருக்கோம். உண்மையா? ஆமாங்க. அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நோயும் வந்திருக்க கூடாது அல்லவா? ஆமா. எல்லாம் வருதல்லவா? ஆமா. அப்ப மன்னிக்கலன்னு தான் அர்த்தம். இப்போ அதிகமா சாப்பிட்டுறோம், ஆண்டவா அதிகமா சாப்பிட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படி நீங்க எப்படி வேண்டிக்கிட்டாலும் வயிற்றுல வராம இருக்குமா? வரும். அப்ப மன்னிக்கலன்னு தான் அர்த்தம். எல்லாரும் போயிட்டாங்க, ஒரே ஒரு அன்பரை தவிர எல்லாரும் சரி ஒத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு அன்பை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தார், எப்படிங்க எப்படிங்க அப்படின்னு. நான் என்ன விளக்கம் நீ சொல்றதுன்னு யோசிச்சுட்டு, சரிங்க ஐயா, இப்ப இறைவன் மன்னிக்க மாட்டான்னு சொல்லும் போது இவ்வளவு யோசிக்கிறீங்க, நல்ல வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம், நல்ல பண்பு. ஆனா இறைவன் மன்னிப்பான்னு உங்களுக்கு முதல்ல சொன்னார் இல்லையா? ஆமாங்கய்யா. அவங்க கிட்ட நீ கேட்டீங்களா இறைவன் எப்படி மன்னிப்பான்னு? என்கிட்ட எப்படி மன்னிக்க மாட்டான்னு கேட்டீங்களே, அவங்க கிட்ட எப்படி மன்னிப்பான்னு கேட்டீங்களா? இல்ல. இல்லைங்கய்யா. நான் சொன்னேன், ஏன் நீங்க கேட்கல தெரியுமா? இறைவன் மன்னிப்பான்னு சொன்னவங்க கிட்ட எப்படி மன்னிப்பான்னு ஏன் நாம கேட்கறது இல்லை என்றால், தப்பு செய்யற மனசுக்கும் மன்னிக்கிற கடவுளுக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. 10 பொருத்தம் அப்படியே இருக்கு. எப்படிங்க? தப்பு செய்யற மனசுக்கும் மன்னிக்கிற கடவுளுக்கும் ஜோடி பொருத்தம் 10க்கு 10 மேட்ச் ஆகுது.
ஆனா நான் சொல்லக்கூடிய இயற்கை உண்மை என்ன என்றால், இறைவனுக்கு மன்னிக்க தெரியாது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. தன் நெஞ்சே தன்னை சுடும் சொல்ற. இப்போ தப்பு பண்ற மனசு தவிக்குது. ஐயோ, மன்னிச்சிருவான்னு சொல்லித்தானே தைரியமா பண்ணிட்டு இருக்கிறோம். மன்னிக்க மாட்டானா? தண்டிச்சிருவானா? நோய் வந்துருமா? சிக்கல் வந்துருமா? செத்து போயிருமா? பயப்படுது. எனவே நம்முடைய அயோக்கியத்தனத்துக்கு கடவுள் ஒத்து போக வேண்டுமே அப்படின்னு நம்பிக்கிறோம். மாட்டான்னு சொன்னா தவிக்கிறோம். காரணம், மனம் என்பது தப்பு செய்யக்கூடிய இயல்புடையது. இது சைத்தான், இது ஒரு ராட்சசன். கடவுள் தான் தண்டிக்கிறான் என்பது புரியுது இல்லை. அதனால வணங்கினால் மகிழ்ச்சி அடைவான்னு நினைக்கிறாங்க. நம்ம அர்ச்சனை பண்ணா கடவுள் அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடுவான். அப்படியே சந்தனத்தை கொட்டினா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குமா கடவுளுக்கு. கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே வாய் குழந்து உட்கார்ந்துருவான்னு நினைக்கிறான். அதனால பாவத்தின் சம்பளத்தை சாமிக்கு தந்து விட்டு காசு பணத்தை மீட்டும் எண்ணுவதுல மனசு பெருக்கில்லடி. சத்தியத்தின்படி செய்கிறவனும் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகின்றது என்று வெளியாகும் படிக்கு ஒளிநிடத்தில் வருகிறான். இதற்கு மாறாக சத்தியத்தின்படி செய்கிறவன் அந்த தேவ நீதிக்கு தலை வணங்கி வாழ்கின்றவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது. எனதென்ற செயல் ஏது, எனதென்ற பொருள் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது. எனவே எல்லாமே அவனுக்குள் நிகழ்கின்றன. எனக்கு இந்த வேலையை செய்ய வச்சிருக்கிறான். நான் இருக்கிறதுனால செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் இல்லைன்னாலும் வேற ஒருத்தர் இந்த வேலையை செய்வாங்க. அது அவனுடைய டிபார்ட்மெண்ட் இல்ல. நான் இல்லை, இன்னொரு ஆள் இருப்பாரு, அவன் மூலமா நடத்திடுவான். இப்படி இறைவன் செயல் எதுவுமே நின்று போவது இல்லை. அவனுடைய கணக்கு சரியா போய்கிட்டே இருக்கும். எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும். அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓர் எழுத்தும் மாறாது. இறைநிலை எங்கும் அறிவாக தெய்வ நீதியாக இருக்கிறது. இதை இணைந்து வாழ்பவன் தைரியமாக தெய்வத்தில் சரணடைகிறான். என் செயல் என்பதெல்லாம் இறைவா, என்னுள் இருக்கும் உன் செயலை என்று அடக்கம் காக்கிறான். இதை பைபிள் சொல்லுது, நான் என் சித்தத்தின்படி தேடாமல் என் பிதாவின் சித்தத்தின்படியே தேடுகின்றபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. தேவ நீதியோடு இணைந்து போனால் அதுல எந்த விதமான குற்றம் குறைய வராது. என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இப்போ விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக. ரெண்டு பேரும் ஒருத்தன் விதைச்சான், ஒருத்தன் அறுக்கிறான். இப்ப யாருக்கு சந்தோஷம் வரும்? அந்த பலன், அந்த அறுவடை பலன் அறுக்கிறவனுக்கு தான் அதிகமா கிடைக்கும். விதைச்சவனுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப விதைச்சவனே அறுவடை பண்ணினா அவன் செய்த செயலுக்கு தக்க பலாபலன் அவனுக்கு கிடைக்குது. அப்ப விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து ஒரே ஆளா இருக்கணும். அப்படி இருந்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து வைக்கிறான். அந்த விளைச்சலை அவன் மட்டுமா பயன்படுத்திக்கிறான் விவசாயி?
எனக்கு இவ்வளவு போதும், மீதி எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க என்று ஒரு விவசாயி 10 மக்களுக்கு உணவளிக்கிறான் அல்லவா? இது மாதிரி செயல் செய்பவனே பலனையும் தூய்க்க வேண்டும் என்றால் அவன் 100 வருஷம் வாழணும். ஏன்னா ஒரு செயலுக்கு விளைவு என்பது 7 தலைமுறைகளில் வரும். அப்ப 7 தலைமுறைகளை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் 120, 130 வருஷம் வாழணும். அப்படி வாழ்ந்தால் இவன் செய்த செயலுக்குரிய விளைவை இவனுடைய காலத்தில் பார்க்கலாம். அப்படி வாழ்ந்து தெளிந்த மகான் வள்ளுவ பெருந்தகை. இன்னைக்கு யாரு 100 வருஷம் வாழ்றாங்க? அப்ப என்ன, நமக்கு சாட்சி கிடையாது. 70 வயசுக்குள்ள 30 கல்யாணம் பண்ணி 30 குழந்தை பேர்த்து எத்தனை தலைமுறை பார்த்துருப்போம். அப்போ ஒன்று ஏற்கனவே சொல்லியதை நம்பி ஆகணும், அல்லது அனுபவத்தில் பெற்றாகணும். அனுபவத்தில் வாய்ப்பு இல்லை என்றால் மகானைத்தான் நம்பி ஆகணும். அப்ப யார்கிட்ட கேள்வி கேட்கறது? பூசாரி கிட்ட கேட்டா பூஜை பண்ண சொல்லுவாரு, ஜோசியர்கிட்ட கேட்டா பரிகாரம் பண்ண சொல்லுவாரு, ஞானிகிட்ட கேட்டா தானே உன்னை திருத்திக்க அப்படின்னு சொல்லுவாரு. எனவே ஒரு தலைமுறையில் செய்கின்ற செயலுக்குரிய விளைவு 140 வருஷத்து வரைக்கும் போகும். அப்ப விதைக்கிறவன் வேறு, அறுக்கிறவன் வேறு. முதல் தலைமுறை செஞ்ச பாவத்துக்குரிய சம்பளம் 5வது தலைமுறை வந்து சேருது. அந்த குழந்தைக்கு 3 மாசத்துல கேன்சர். இப்ப அவங்க அப்பா என்ன பாவம் இது, 3 மாச குழந்தைக்கு எப்படி கேன்சர் வந்ததுன்னு கேட்டா யார் பதில் சொல்லுவா? மிஞ்சி மிஞ்சி போனா விதின்னு 2 இடத்துல முடிச்சிருவாங்க. அப்ப இறைவன் இல்லாமல் விளைவை தர முடியாது. அப்ப எங்கோ செய்த செயல் படித்தார் அழகா சொன்னார், என் செயலாவது யாதொன்றும் இல்லை தெய்வமே, இனி உன் செயலை என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை ஏதும் இல்லை. நான் பிறந்ததிலிருந்து ஒரு எறும்பு கூட நான் துன்பம் செய்ததில்லை. இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை ஏதும் இல்லை. பின் எப்படி என்ன கழுவத்து போறான்? பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டது வேண்டார். அப்ப பிறப்பதற்கு முன் யார் செஞ்சாங்க? அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, எழுத்த தெரு பாட்டி, 6 தலைமுறை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து கழுவத்துல நிக்குது, கழுமரத்துல கழுத்து தொங்குது. இப்போ எனவே உடம்பை கணக்கில் எடுக்காம ஆத்மாவை கணக்கில் எடுக்கணும். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மா என்பது கேரக்டரைஸ்டு மேக்னெட்டிக் டொமைன். நம்முடைய எல்லா அனுபவங்களையும் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி இருக்கின்ற தெய்வீக நீதிமன்றம். இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எவனும் தப்பிக்க முடியாது. நம்ம சுப்ரீம் கோர்ட் தப்பிச்சிடலாம், ஆனா இறைவனுடைய சுப்ரீம் கோர்ட்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இது தெரியாம வாழ்கின்ற வாழ்க்கை என்ன என்றால் ஒரு நடைபெணமான வாழ்க்கை. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்கிறது பைபிள். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இதை பட்டினத்தார் சொல்லுவார், செத்த பிணத்தை சுற்றி இனி சாம் பிணங்கள் கத்தும் கணக்கு என்ன கைலாயநாதனே. செத்து போனது சாஞ்சி கிடக்குது, சாக போறது ஒப்பாரி வைக்குது. என்ன பற்று பாசம்! செத்து போனது சாஞ்சி கிடக்குது, சாக போறது கூடி ஒப்பாரி வைக்குது. அதனால வாழ தெரிந்து வாழ்பவர்களே வாழ்பவர்கள். They alone live who live for others. The rest are more dead than alive என்றார் விவேகானந்தர். வள்ளுவர் சொல்றாரு, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அவனுக்கும் பணத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அது அடக்கம் பண்ண வேண்டிய பணம், இது அடக்கம் ஆக போற பணம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால வாழ தெரிந்து வாழ்ந்தால் மட்டுமே வாழ்கின்றான் என்று சிறப்பு. வாழ தெரியவில்லை என்றால் நடைப்பினம் என்றுதான் சொல்றோம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்.
அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பிழைக்க தெரியாம தர்மத்தை புரிந்து கொள்ளாமல் தப்பு பண்றானே, இந்த நடைப்பிணங்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எப்போ நமக்கு உள்ள போனா அந்த தெய்வத்தின் குரலை நமக்குள் கேட்கலாம். அது ஆழ்ந்த மௌனத்தில் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்? ஒரு குருவின் தரிசனத்தில் குருவை மதித்து பின்பற்றினால் சீடனுக்கும் கிடைக்கும். மருத்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஏன்னா இயேசு எங்க இருக்கிறார்? அவர் சொல்வதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். 40 வயசு வரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்தேன், மகிழ்ச்சிட்ட வந்தேன், வாழ்க்கை தத்துவம் சொல்லி கொடுத்தாரு, கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறேன். அப்போ அதே இப்படி வாழ்ந்திருந்தா இதுக்குள்ள போய் சேர்ந்திருக்கலாம், என்னவோ ஆயிருக்கும். இங்க வந்து ஒழுக்கத்துக்கு வந்ததுனால தானே இன்னும் பேசிட்டு இருக்கிறோம். எனவே மகான்கள் சொல்லுகின்ற சத்தியத்தை வாழ்வியல் நெறிமுறைகளை பின்பற்றினால் பிழைப்பார்கள். அதான் வள்ளல் பெருமான் கேட்கிறார், இப்படி வாழ தெரியாம இருக்கிறாங்க ஜனங்க, இவங்களெல்லாம் எழுப்பி தர்மத்தோடு வாழ வைக்கக்கூடிய திறம் எனக்கு கொடுங்க என்று இறைவனிடத்துல கேட்கிறார். செத்தவர் எழுகவென செப்பி யான் எழுப்பிட அத்திறம் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி என்றார். அதுதான் பைபிள் அங்கங்க பாத்தீங்கன்னா செத்து போன எழுப்புறதாக எல்லாம் வசனங்கள் உண்டு. அது உண்மையே செத்து போனவங்கள் எழுப்புறதுன்னு அர்த்தம் இல்லை. செத்தாரை போல் வாழ்கிற மக்களை விழிப்படை செய்தல் என்று அர்த்தம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். மனிதனுக்கு இறப்பு என்பது சில வகை உண்டு, அதை பின்னாடி பார்க்க போறோம். வாழ்கிறோம் என்றால் உடலால் மட்டுமல்ல. இப்ப வள்ளுவர் என்ன உடம்பால் இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? நாம் பேசிட்டு இருக்கிறோமே. அப்ப வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார்? யார் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்களோ அவர்கள் சரித்திரத்தில் நிலைக்கிறார்கள். They alone live who lived for others. தனக்காக மட்டும் இல்லாது சமூகத்திற்கு என்று வாழ்பவர்கள் சரித்திரத்தில் நிலைக்கிறார்கள். அதை உணரவில்லை, பின்பற்றவில்லை என்றால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். நானே அவர், தேவகுமாரன் நான், அந்த தெய்வீகத்தின் பிம்பம் நான் என்று நீ நம்பாவிட்டால் பாவத்திலே சாவ. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா மனசே ஒரு பாவிதாங்க. மைண்ட் இட்செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். இட் cannot think positively. அது எப்போ தவறை நோக்கித்தான் போகும். தவறுனா என்ன? அதிகப்படியான இன்பம், அதிகப்படியான அனுபவங்கள் அதை நோக்கி போகும். அதெல்லாம் எங்க கிடைக்கும்? தர்மத்தில் அதெல்லாம் கிடைக்காது. அளவு முறையோடு இருக்கிற போது ஒத்து வருமா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வேண்டும் என்றால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். யார் நம்மளை கைத்து விடுவாங்க? குருமார்கள். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. அப்படின்னா இங்கே பர்மனண்டா தங்கிடலாமா?
வந்தவரெல்லாம் தங்கிவிட்டா இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது? வந்துட்டு செத்துட்டு இருக்கும் போதே சென்ட் 1 கோடி 1.5 கோடி வந்துருச்சு. நீ வந்தவனெல்லாம் தங்கிவிட்டா மண்ணில் நமக்கு இடம் ஏது? அப்ப மரணம் என்ற சொல்லுக்கு பொருளே ப்ரீமெச்சூர் டெத், அன்டியூ டெத் பேர். அகால மரணங்கள், அதான் மரணம் என்றே பேர். இயற்கை விதிப்படி, தெய்வ நீதிப்படி நமக்கு என்று அந்த காலம் முடிந்து வருது பாருங்க, அது காலமானார் என்று பேர். காலம் முடிந்து போனால் காலமானார். அதையும் கடந்து விட்டால் தெய்வத்தோடு தெய்வமாக ஐக்கியமாக்கி விடுவது. அவங்கதான் சிவலோக பிராப்தம் அடைந்தார், வைகுண்ட பிராப்தம் அடைந்தார் சொல்லக்கூடியது. அது பேப்பர்ல சும்மா போட்ட பத்தாது, அதுக்கான தளத்தில் வாழ்ந்திருக்கணும். மற்றவை அனைத்தும் கொலை, தற்கொலை, விபத்து அனைத்தும் மரணம், அகாலங்கள். எனவே சத்தியத்தை கை கொள்ளவில்லை என்றால் அவன் மரணத்தை சந்திக்கிறான். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வசனம் வருது பாருங்க. ஒருத்தன் செத்து போயிட்டான் அகாலத்துல, இதுக்கு யார் காரணம் கேட்கிறாங்க. அதுக்கு இயேசு சொல்றாரு, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனின் கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அதாவது இவன் மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, அங்கிருந்து வருது பாருங்க. பரிணாமத்துல இருந்து வந்தீங்கன்னா புழு என்ன விரும்பியா இன்னொரு புழுவை சாப்பிட்டுச்சு? அது இயற்கையின் நியதி, தேவனின் கிரியை. அப்ப தேவனின் கிரியைகள் வருகின்ற போது மனிதனாக வந்தாச்சு. அப்ப நான் திருத்திக்கணும்ல. திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அங்கேயே அப்படித்தான் இருந்தது, அதனாலதான் நானும் தப்பு பண்றேன், அதனாலதான் நானும் எல்லாரையும் ஏமாற்றி பொழைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அது நியாயமாகுமா? அதெல்லாம் நீக்குவதற்காகத்தான் தர்ம சம்ஸ்தாபனத்தை சம்பவம் யுகே யுகே. நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால் பாவத்தை செய்தீர்கள். அதாவது எதுவுமே பார்க்கல வச்சுங்களேன். இப்போ கண் பார்வை இல்லைன்னா அழகான மனைவியும் தெரியுமா, அழகில்லாத மனைவியும் தெரியுமா? அப்ப பார்த்தல் என்றால் மனம் பார்க்கிறது. கண்கள் என்ற புலன் வழியாக மனம் பார்க்கிறது. மனமோ சைத்தான், தனக்கு பிடித்ததை அதிகமாக விரும்பும், பிடிக்காததை வெறுக்கும். நமக்கு இதுதான் என்பதை இயற்கை நிச்சயிக்கிறது, நம்முடைய கர்ம பலன் நிச்சயிக்கிறது. இதுக்கு மேல எனக்கு வேணும் எதிர்பார்த்தால் அது கிடைக்காது. எப்படியும் அடைந்தே தீர்வேன் என்றால் தர்மம் மீறப்படும், அப்ப பாவத்துக்கு கணக்கு எழுதப்படும். எனவே இந்த மனதை கொண்டு பார்ப்பதனால்தான் வேதத்தை பிரித்து பார்த்தோம். பிடித்ததை அளவுக்கு அதிகமாக நேசித்தோம், பிடிக்காததை வெறுத்தோம். ஆனால் இயற்கை நிதியோ அது கர்ம பலன்படி நமக்கு தரவழியே தந்து கொண்டிருக்கும். அதனால் மனதை கொண்டு பார்த்ததினால் பாவத்தை செய்தோம். மனம் அற்று போயிருந்தால், குருடா இருந்திருந்தால் பேதம் தெரியாது. கண் இருந்தா தானே பேதம் தெரியுது. கண் இல்லைன்னு என்ன பேதம்? எல்லாம் இருட்டா தான் இருக்கு. விடிஞ்சு போச்சா தெரியல, இருட்டி போச்சா தெரியல. அப்ப அனைத்தையும் சமமாக பார்க்கின்ற பாவம் வேதத்தை அறிகின்ற நிலையிலிருந்து விடுபட்டால், விடுதலை பெற்றால் தான் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா மனமே ஆட்படுவதனால பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு வழிவகை பண்ணணும். என்ன தப்பு பண்ணியிருப்பாரு குற்றம் சாட்டுவதற்கு?
அப்ப ஏதோ புனைந்துரைக்க வேண்டும். அப்படி புனைந்துரைத்து அந்த ராஜா முன்னாடி கொண்டு நிறுத்தினாங்க. அவரு பார்த்தார், இவரை பார்த்தா நீங்க சொல்ற மாதிரியான ஆளா தெரியலையே, இவரை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்குது, நீங்க இவரை சமத விரோதின்னு சொல்றீங்க. இயேசுவின் ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதாக. இது எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? இந்த நல்லவரை போய் சிலுவையில் அறைய சொல்கிறீர்களே, இந்த பாவத்தை நான் ஏற்க மாட்டேன், இந்த பாவத்தை நான் ஏற்க மாட்டேன். அப்போ இங்க சொல்றாங்க, அந்த இரத்த பழியை நாங்களும் எங்கள் சந்ததி மேலும் இருப்பதாக. நான் அந்த பாவம் தான் தொடர்கிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்த பாவம் அங்க தொடர்றது. காமராஜர் தோற்கடிச்ச பாவம் இங்க தொடருது. எனவே மக்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் வாழ்க்கை வசதிகளை விரும்புகிறார்கள். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி வாட வேண்டாமா? சென்னைக்கு போகணும்னு சொன்னா அந்த நோக்கி பயணத்தை தொடங்கணும். அதுக்கு எதிர் திசையில பயணப்பட்டா எங்க போய் சேருவோம்? எனவே கேட்பது ஒன்று செய்வது ஒன்று என்றால் இறைவன் கொடுக்க மாட்டான். எதை நமக்கு வேண்டுமோ அதை நோக்கிய செயல் செய்யணும். அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் மகான்கள் தர்ம நியாயத்தை நமக்கு போதிக்கிறாங்க. அப்ப பாவம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். சம்பளம் என்பது என்ன? செயலுக்கு விளைவுதானே. அந்த சம்பளம் எப்படி கொடுக்கப்படுதுங்க? இப்போ நடுத்தர குடும்பத்துல ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போறோம். 30 நாள் முடிஞ்ச உடனே அடுத்த 1ஆம் தேதிக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 1ஆம் தேதி கொடுத்த சம்பளம் 30ஆம் தேதி வேலை செஞ்சதுக்காகவா இல்ல 30 நாள் வேலை செஞ்சதுக்காகவா? ஒரு மாசம் தான் கணக்கு. அது இப்போ செல்போன்ல பேசுறோம், ஒவ்வொரு செகண்டும் கவுண்ட் ஆகிட்டே போகுது. டாக்டர் கிட்ட போறோம், கன்சல்டிங் ஃபீஸ் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. சில பேர் ஒவ்வொரு விசிட்டுக்கும் காசு வாங்குவாங்க, 500 வாங்குவாங்க. சில நல்ல டாக்டருக்கு ஒரு 2 விசிட் ஃப்ரீ அப்படிம்பாங்க. இப்படி ஒரு செயலுக்குரிய சம்பளம் fraction of second to 140 years. செல்போன் கட்டண மாதிரி பேசவே மீட்டர் ஆகும். இல்ல பென்ஷன் மாதிரி. பென்ஷன் எப்படி கணக்கு எடுக்கிறாங்க? எத்தனை வருஷம் சர்வீஸ் போட்டீங்க, மாசத்துக்கு எத்தனை நாள் கணக்கு, இத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு கணக்கு, இது உங்களோட பென்ஷன். அது மாதிரி ஒட்டுமொத்த சர்வீஸையும் கணக்கு போட்டு பென்ஷன் கொடுக்கலாம். இல்ல செல்போன்ல பேச செகண்ட் பை செகண்ட் கணக்குல ஏறுது, அப்படியும் ஏறலாம். அப்புறம் செயலுக்குரிய விளைவு சம்பளம் எப்போ என்றால் fraction of second to 140 years. இது யார் நிச்சயிக்கிறா? இறைவனுடைய நீதி, இந்த பிரபஞ்ச களத்திற்குள் நடக்கின்ற நீதி. இத மக்களுக்கு சொல்லி வழிபடுத்துவதற்காகத்தான் சொர்க்கம் நரகம் என்று சொல்லி வச்சாங்க. ஒரு காலத்துல அதை நம்பிட்டு நல்லா தான் இருந்தாங்க. இன்னைக்கு கூட சில குடும்பங்களை பாருங்க, தர்மத்துக்கு பயந்து வாழ்வாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க. எண்ணிக்கை குறைவே தவிர இன்றைக்கும் நலம் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்போ நீ இதெல்லாம் செஞ்சா இப்படிலாம் வரும் என்று ஒரு காலத்தை சொன்னாங்க, நம்பினாங்க, நடந்தாங்க. அப்போ அறிவு வளர வளர கேள்வி வருது, பெருசு நல்லது பண்ண நல்லது வருன்ற அவனை பார், கெட்டது பண்ண கெட்டது வருன்ற இவனை பார். அபிய நெஞ்சத்தான் ஆக்கம் செவ்வியான் கேடு என்ன சொல்ற? இவருக்கு விளக்கம் தெரிஞ்சிருந்தா 7 தலைமுறை கணக்க சொல்லி அவனை ஏத்தி வச்சிருந்திருக்கலாம். இவருக்கும் தெரியாது, ஏதோ சொன்னாங்களே தவிர அதுக்கு விளக்கம் தெரியல. பல சடங்கு சம்பிரதாயங்கள் இப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் பல சடங்கு சம்பிரதாயங்கள் ஏன் கேலிக்குரியதாக இருக்குதுன்னு சொன்னாக்க விளக்கம் தெரியவில்லை. அப்போ யார் போய் பார்த்து வந்தா சொர்க்க நரகத்தை? கணேச அழகா சொன்னார், கூக்குரலாலே கிடைக்காது,
கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டை நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடான்னா. அப்ப உயிர் மேல போனதுக்கு அப்புறம் திரும்பி வருமா? ஹைட்ரோஜன் பலூனே கை விட்டு போச்சுன்னா பிடிக்க முடியாது. அதை விட பல லட்சம் மடங்கு சிறுசு ஆத்மா. அதை எங்க போய் பிடிக்கிறது? அப்படி போயிட்டு வந்து பார்த்தா தான் சொல்ல முடியும், நான் இந்திரலோகம் போனேன், சந்திரலோகம் போனேன், இப்படி எல்லாம் பார்த்தேன், அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன், இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன்னு நீங்க வந்தாத்தான் சொல்ல முடியும். எவன் போயிட்டு வர முடியுங்க? அதான் ஒருத்தர் மேல செத்து போயிட்டான், நரகத்துக்கு போட சொல்றான். அப்போ கேக்குறான், ஐயோ இவ்வளவு செஞ்சா நீ நரகத்துக்கு போட்டுருவீங்களா? அப்போ எங்க 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 கூட பிறந்தவங்க எல்லாம் அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க கீழே. நான் போய் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன், அடே செத்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குது, இங்க நம்முடைய பாவ கணக்கெல்லாம் பார்த்து நமக்கு தண்டனை கொடுக்குறாங்க, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்கறான். இது பைபிள் வசனம். அவர் சொல்லுவாரு, இங்க வந்தவங்க யாரும் கீழே போக முடியாது. இவன் சொல்ற மறுபடியும், அப்போ ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்களே போய் சொல்லிட்டு வந்துருங்களேன். அவர் சொல்றாரு, அதுக்காகத்தான் நான் தீர்க்க தரிசிகளை அனுப்புகிறோம், இயேசுவை போல தீர்க்க தரிசிகளை அனுப்புகிறோம். அவங்க சொல்றியே கேட்காதவனுங்க நானே போய் சொன்னா இவன் எந்த டிராமால சீன் முடிச்சுட்டு வந்திருக்கிறான்னு கேட்பாங்க, நம்ப மாட்டானுங்க. அதனால இங்க வரும்போது பாத்துக்கிறோம், நீ உள்ளப்போ நரகத்துக்கு, அவன் வருவான், அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். இப்படி ஒவ்வொரு செயலுக்குரிய விளைவை இறைவன் துல்லியமா கொடுத்து விடுகின்றான். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம், தேவநீதிக்கு முரண்பட்டவை அனைத்தும் பாவங்கள், அதுக்குரிய விளைவு fraction of second to 140 years சம்பளத்துக்கான காலகட்டம். சம்பளம் என்ன? மரணம். மரணம் என்பது அகாலங்கள். மற்றவங்க இந்த கணக்குல வரமாட்டாங்க. அகாலம் என்றால் டெத், undue death by suicide, murder, accident. கொலை, தற்கொலை, விபத்து, மரணம். இந்த மூன்றும் பாவத்தின் உச்சக்கட்ட சம்பளம். யாருடைய கர்மாவில கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட் தீர்க்க முடியாத அளவுக்கு பாவம் இருக்குதோ அங்கதான் மொத்தமா அறுக்கப்படும். துன்மார்கனை கொழுக்க வைத்து அறுப்பேன். சோ இதெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய எண்ணம் சொல் செயலை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மகரிஷி மிக எளிமையாக அற்புதமா விஞ்ஞானத்தோடு இணைத்து நமக்கு விளக்கி சொல்றாங்க. இந்த கருத்துக்களை புரிந்து கொண்டு நம்மை நாம் சீர்திருத்திக் கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து நாமும் நிறைய பெற வேண்டும், நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.